தாய் வீடு ஆகஸ்ட் 2026. கதலி. எழுதியவர் நாஞ்சில் நாடன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அருள் கூர்ந்து கதலி எனும் இந்தச் சொல் ஏதும் புதிய சினிமா கதாநாயகியின் பேரென கொள்ளல் வேண்டாம். கதலி எனும் சமற்கிருத சொற்பிறப்பு கதலம், கதலா எனும் சொற்கள். கதலி எனில் வாழை. கதலி எனும் சொல்லை வாழை எனும் பொருளில் திருக்காளாத்தி புராணம் ஆண்டுள்ளது. நெட்டிலை பைங்கதலி என்பது தொடர். நீண்ட இலைகளையுடைய பசுமையான வாழை என்று பொருள். கதலி எனும் சொல்லுக்கு வாழை எனும் பொருள் தவிர்த்து வேறு பொருள்களும் உண்டு. துகில் கொடி எனும் பொருளில் கம்பன் தனது இராமாயணத்தில் முதற் போர்புரி படலத்தில் ஆண்டுள்ளார். கானடுந் தேருயர் கதலியும் என்பது பாடல் வரி தொடர். கதலிக்கு வேறொரு பொருள் பறக்கவிடும் காற்றாடி என்பதாகும். காற்றாடி எனில் இங்கு பட்டம் அல்லது கைட். கடராவு படலத்தில் ஆகாயம் உற்ற கதலிக்கு என்பான். கடராவு என்றால் கலங்க வேண்டாம். கடல் சக தாவு சமன் கடராவு. கதலிகை என்றாலும் கதலியே. கதலிப்பூ எனில் பச்சை கற்பூரம். வாழை போல் ஒரு மகவு ஈன்றாரை குறிக்க கதலி மெலடு என்றொரு தொடர் ஆளப்பட்டிருக்கிறது. கதலி பாகம் எனில் வாழைப்பழ பாகம். இது செய்யுள் அமைதிகளில் ஒன்று. தேங்காய் போல் சிரமப்பட்டு உடைத்து பருப்பெடுத்து தின்பது நாரியல் பாகம். வாழைப்பழம் போல் எளிதில் உரித்து தின்பது கதலி பாகம். வாழைக்கன்று நட்டு அரைப்பாகம் வைத்து கட்டை குறித்து விட்டு குலை தள்ளி காய்த்து கனிந்து கையில் கிட்ட 1 அல்லது 1.25 ஆண்டுகள் ஆகும். சில இனங்களில் கனிகள் நீளத்திலும் கனத்திலும் ஆள்காட்டி விரலளவு இருக்கும். சில இனங்கள் கணுக்கை வரையிலான நீளமும் கனமும் கொண்டவை. கனிந்த வாழைப்பழத்தின் தோல் மஞ்சள், சிவப்பு, பச்சையென நிறங்கள் காட்டும். கனிகளின் மென்மை, வாசம், இனிப்பு என்பது இனம் பொறுத்து மாறுபவை. அவற்றுள்ளும் ஆதிக்க சாதி, அடிமை சாதி உண்டு. தத்தம் சாதி நலன்கள் பேணுவதற்கு கட்சி நடத்தி சம்பாதிக்கும் தலைவர்கள் இல்லை. மா, பலா, வாழை என்ற முக்கனிகளில் ஒன்றான கதலி சங்ககாலம் தொட்டு சமீப காலம் வரை நம்முடன் வாழும் தாவரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழை என்பது பொதுப்பெயர். கதலி என்பது குறிப்பிட்ட இனத்தின் பெயர். மொந்தன், பேயன், ஏத்தன், சிங்கன், மட்டி, வெள்ளைத்துளுவன், செந்துளுவன், அண்ணன், பாளையங்கோடன், ரசகதலி, நெய்க்கதலி, தேன்கதலி, மலைநாடன், கற்பூரவல்லி என பல இனங்கள். பந்தல் முகப்பில் விசேட வீட்டு வாசலில் கோயில் முன் வாழைக்குலை மரத்துடன் கட்டுவது மங்கள சின்னம். வாழைக்குலை என்பதோர் மங்கள சின்னம். எந்த தெய்வத்துக்கும் தேங்காயும் பழமும் வழிபடும் போது தட்டத்தில் வைப்பது. பொதுவாக நாஞ்சில் நாட்டிலும் கேரளத்திலும் பழம் என்ற சொல் வாழைப்பழத்தையே குறிக்கும். வீட்டில் விசேடங்கள் நடக்கும் போது புரோகிதர்கள் கதலி பழம் சமர்ப்பயாமி என்பார்கள். சங்க இலக்கியங்களில் கதலி என்னும் சொல் கையாளப்பெறவில்லை. திருக்குறள் குறிப்பிடும் மரங்கள் பனையும் வேயும் தான், வாழை இல்லை. பெரிய புராணத்தில் சீக்கிழார் படைத்ததுதானே? தமிழின தலைவர்களிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கதலி உண்டு. கதலி எனும் சொல்லுக்கு வாழை தவிர்த்தும் கதலி குருத்து, கதலி நிறை, கதலியின் நீண்ட குருத்து, கதலி பெருங்குலைகள் என பயன்பாடுகள் உண்டு. திருவாசகம் முழுக்க கதலி இல்லை. ஆனால் நீத்தல் விண்ணப்பம் பகுதியில் வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து என்கிறார் மாணிக்க வாசகர். வாழைப்பழத்தைப் போல் மனதை கனியச் செய்து என்பது உரை. சங்க இலக்கிய பரப்பு எங்கும் வளமாக வாழை நிற்கிறது. நற்றிணையில் 355வது பாடல் குறிஞ்சித்திணையில் அமைந்தது. பெயரறியா புலவர் எழுதியது. பாவம், அந்த காலத்தில் அவர் பாடலை பரிசியப்படுத்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் எனும் சாதனங்கள் இல்லை. ஆனால் கவிதை மட்டும் நிற்கிறது 2000 ஆண்டு கடந்தும். 11 வரி பாடலில் முதல் 5 அடிகள் புதல்வன் ஈன்ற பூங்கண் மடந்தை
முலைவாய் உலுக்கும் கைபோல் காந்தள் குலைவாய் தோயும் கொழு மடல் வாழை அம்மடல் பட்ட அருவித்தீம் நீர் செம்முக மந்தி ஆடும் நாட. அற்புதமான உவமை பேசும். நீலமலர் போல் கண்களையுடைய மடந்தை புதல்வனையும் பெற்றெடுத்தாள். அந்த பெண் தனது கொங்கைகளை கையால் பிடித்து புதல்வன் வாயில் வைத்து பால் பருகத் தருவாள். அப்போது குழந்தை பாலை பருகுவதைப் போல காந்தள் பூக்கொத்து கொண்ட வாழைப்பூவின் இனிய நீரை சிவந்த முகமுடைய பெண் குரங்கு பருகி நிற்கும். அத்தகைய வளமுடைய மலையையுடைய நாடனே என்பது பாடல் வரிகளின் பொருள். வாழைப்பூ பால் சுரக்கும் இளம்பெண்ணின் முலைக்கு உவமை. பால் சுரக்கும் கொங்கை என்பதனால் எந்த நாயகனும் தனது நாயகியுடன் டூயட் பாடும்போது இந்த உவமையை இதுவரை கையாளவில்லையோ என்னவோ. பூக்கர் பரிசு, புலிட்சர் பரிசு, நோபல் பரிசு, பாரத ரத்னா என விளையும் சினிமா பாட்டுக்காரர்கள் கவனத்தில் கொள்க. குறுந்தொகையின் 308வது பாடல். இதுவும் குறிஞ்சி திணைப்பாடல். பெருந்தோள் குருச்சாத்தன் பாடியது. வாழையின் குருத்துக்கு நுகும்பு எனும் சொல் ஆள்கிறது. ஐங்குறு நூறு நூலில் பேயனார் பாடிய முல்லைத்திணை பாடல் ஒன்று நெருங்கிய இலைகளையுடைய வாழை என்பதற்கு ததை இலை வாழை என்கிறது. ஐயம் இருப்போர் ஐங்குறு நூறு நூலுக்கு அண்மையில் உரை எழுதி வெளியிட்ட படைப்பாளி வளவத்துரையன் அவர்களிடம் கேட்கலாம். 18 நூலின் 3ஆம் பத்து பாடிய பாலை கௌதமனார் அவல் எறி உலக்கை வாழை சேர்த்தி வழக்கை மகளிர் வள்ளை கொய்யும் முடந்தை நெல்லின் விளை வயல் பரந்த என்கிறார். அவலடித்துக் கொண்டிருந்த வளையல் அணிந்திருந்த பெண்கள் உலக்கையை வாழை மரத்தில் சாற்றி வைத்துவிட்டு அங்கிருந்த சாய்ந்த நெற்கதிர்கள் கிடந்த வயல்களில் நின்ற வள்ளைப்பூக்களை பறித்தனர் என்பது பாடல் வரிகளின் பொருள். கலித்தொகையில் குறிஞ்சி கவி பாடிய கபிலர் ஆசினி பலாமரத்தின் பழச்சுளைகளை குலை தள்ளிய வாழையின் இலைகளை கிழித்து அதில் பொதிந்து வைத்தான் தலைவன் என்று பாடினார். அகநானூறு நூலில் குறிஞ்சி திணை பாடலில் கபிலர் கோளிலை வாழை கோன்மிகு பெருங்குலை ஊளுரு தீம் கனி என்பார். வளமான இலைகளை கொண்ட வாழை மரம் பெரிய குலைகளை ஈன்று முதிர்ந்த கனிகளை தந்தது என்பது பொருள். சேரன் தம்பி சிலம்பை செய்தார். சிலப்பதிகாரம் காப்பியத்தில் 2வது காண்டமான மதுரை காண்டத்தில் 16வது காதையான கொலைக்கள காதையில் ஒற்றை சிலம்பு விற்கச் செல்லும் முன் கண்ணகி கோவலனுக்கு உணவு படைத்து உண்ணச் செய்யும் காட்சியின் பாடல். மண்ணக மடந்தையை மயக்கு ஒளிப்பெனல் போல தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி குமரி வாழையின் குருத்தகம் விரித்து ஈங்கு அமுதம் உண்க அடிகள் ஈங்கு என என்பது. சரியாகவே சொன்னார் இளங்கோ. மண்ணக மடந்தையை மயக்கு ஒளிப்பெனல் போல் என்று. மண்மகள் நிலமகள் மண்மடந்தை பூமாதேவி நிலமடந்தை பூமித்தாய் எப்போதும் மயக்கத்தில்தான் இருப்பாள் போலும். அநீதியை, பொய்மையை, கயமையை, களவை, மரத்தை, வஞ்சனையை, வக்கரிப்பை, மக்களாட்சியை கண்கொண்டு காண ஒண்ணாமல். மற்ற பூமி பங்குகளில் முன்பின் இருக்கலாம். இந்திய பூமித்தாய் அவள் சனாதனியாகவே இருந்தாலும் எப்போதும் மயக்கத்திலேயே கிடக்கிறாள். இங்கே பொறுத்தார் பூமி ஆழ்வதில்லை. பூமியில் புதையுண்டு போகிறார்கள். எவர் எப்போது மண்ணக மடந்தையின் மயக்கத்தை நிரந்தரமாக நீக்குவார்களோ? நாம் இங்கே பேச முனைந்தது அதுவல்ல. கோவலனையும் கண்ணகியையும் கொண்டு நடந்த கவுந்தி அடிகள் மதுரைக்கு அவர்களை வழிநடத்திச் சென்று மாதரி என்ற ஆயர்குல முதுமகளிடம் கண்ணகியை அடைக்கலமாக கொடுத்து நின்றபோது அமுது ஆக்குவதற்காக இடைக்குல மடந்தையர் கண்ணகிக்கு கொள்க என கொடுத்தவை. கோழிப்பாகல் கொழுங்கனி திரள்கள் வாழ்வரி கொடுங்காய் மாதுளம் பசுங்காய் மாவின் கனியொடு வாழை தீம் கனி சாலி அரிசி என்பன. அவற்றை கொண்டு உணவு சமைத்து கோவலனை உண்ண அழைத்த பாடல்தான் நாம் முதலில் பார்த்தது. மயக்கத்தில் இருக்கும் நிலமடந்தையை மயக்கம் நீக்குபவள் போல் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி குமரி வாழையின் குருத்தகம் விரிக்கிறாள்.
குலை தள்ளாத வாழையை கன்னி வாழை என்போம். சேரன் தம்பி குமரி வாழை என்றார். குலை தள்ளிய வாழையை தாய் வாழை என்று சொல்வது வழக்கம். குலை தள்ளிய வாழையின் இலைகளை உண்ணும் காரியத்துக்காக அறுப்பதில்லை. கன்னி வாழையின் இலைதான் எப்போதும். தலைவாழை இலை போட்டு விளம்பினேன் விருந்து என்பர் கம்பீரமாக. இளங்கோ பாடினார், குமரி வாழையின் குருத்தகம் என்று. கன்னி வாழையின் குலை தள்ளாத வாழையின் குருத்து இலியை அறுத்து வந்து அந்த குருத்தை கையால் மலர்த்தி விரித்து கோவலனை உணவு உண்ண அழைத்தாள். அமுதம் உண்க அடிகள் ஈங்கியன. சிலப்பதிகார செய்யுளை கருதியும் என பாரதி மொழிந்தது எனக்கு தெளிவானது. நீண்ட வாழை இலையின் முனைப்பாகத்தை ஒரு முழம் நறுக்கி எடுப்பது தலை வாழை இலை. பந்தியில் சாப்பிட அமரும் போது நல்ல தலை வாழை வாய்ப்பதே ஒரு ஐஸ்வர்யம். இலையையா திங்க போகிறாய் என்பார்கள் ரசனையற்றவர். தலைவாழை இலை நறுக்கிய பின்பகுதியை இரண்டாக கீறிவிடுவார்கள். தலைவாழை இலை என்பது இன்று இட ஒதுக்கீட்டில் கட்டணமின்றி கற்று முன்னுரிமையில் வாய்ப்பு பெற்று வேலை பார்க்கும் அரசு ஊதியம் பெறும் பேராசிரியர் பதவி போல். பின்பாதியை வகுந்த இலைகள் என்பன அதே ஊதியத்தில் 8/1 தொகுப்பூதியமாக பெறும் தற்காலிக கௌரவ பணி செய்யும் பேராசிரியர்கள் போல. ஒரே வேலைக்கு இருவேறு கூலிகள் கூடாது என மார்க்சியம் பேசியவர்கள் கண்மூடி மௌனியாகி சும்மா இருப்பதை சுகமென காண்கிறார்கள். குலை தள்ளிய வாழை விளைந்து முற்றி முதற் சீப்பின் காயொன்று மஞ்சள் நிறமடிக்கும் போது வாழைக்குலியை வெட்டுவார்கள். வீட்டு மூலையில் சார்த்தி வைத்திருந்தால் 2 நாளில் சிவீர் என பழுத்துவிடும். அதனை தன் பழம் தானே பழுத்த பழம் என்பவர் ஊரில். வாழையை வீட்டு புழக்கடையில் அவசியத்துக்கு 4-5 மூடுகள் நட்டு குப்பியை உரமாக போட்டு கழிவு நீரூற்றி வளர்க்கும் போது அது கட்டை குறுத்து விட்டு பூத்தள்ளி குலை போடும். வாழை பிஞ்சு காய்விட்டு திரண்டு பழுக்க மஞ்சள் நிறம் அடிக்கும் போதுதான் இந்த தன் பழம் சாத்தியப்படும். அதன் இனம் மனம் தனித்துவமானது. நிறம் கண்களுக்கு நிறைவு. ஆனால் தோப்புகளில் வாழை பயிர் செய்கிறவர் குலியை தன் பழத்துக்கு விட்டால் தன் பழம் செயல்முறை வணிகத்துக்கு ஆகாது. வழக்கமாக வாழைக்குலைகளை வெட்டி உரை போட்டு பழுக்க வைப்பார்கள். உரை போடுவது என்பது ரசாயன கலவைகள் இல்லாத ஒரு செயல்முறை. நிலத்தில் தேவைக்கு தோதான அளவில் குழி தோண்டி குழிகளில் சருகுகள் போட்டு எரியூட்டி சூடாக்கி தீ அவிந்த பின் வைக்கோல் சுருள்கள் செறித்து அதன் மேல் வாழைக்குலைகளை அடுக்கி மேற்புறம் மறுபடியும் வைக்கோல் சுருணைகள் கொண்டு மூடி அதன் மேல் முடைந்த தென்னை ஓலைகளால் நிறைந்து 2 நாள் விட்டுவிடுவது. இவ்விதம் உரை போட்டு பழுக்க வைத்தால் எல்லா குலைகளும் ஒன்று போல் பழுத்துவிடும். அப்படியே கடைகளுக்கோ சந்தைக்கோ அனுப்பிவிடுவார்கள். குலியாக விற்பதோ சீப்பாக அறுத்து விற்பதோ ஒற்றை காயாக காம்புடன் இணுங்கி விற்பதோ அவரவர் வசதி. இவ்விதம் உரை போட்டு பழுக்க வைப்பதில் மற்றேதும் ஆரோக்கியக்கேடு கிடையாது. இன்று வெட்டிய வாழைக்குலைகளின் மீது நாமறியா ரசாயன கலவை தெளித்து பழுக்க வைக்கிறார்கள். இதனை சனாதன திராவிட மார்க்சிய சமூக நீதி புரட்சி கொள்கைகள் பேணும் வணிகர் கேடென்று கொள்வதில்லை. நாஞ்சில் நாட்டில் வாழைக்குலை இல்லாத வைபவங்கள் இல்லை. நிச்சயதார்த்தம், கல்யாணம், மறுவீடு, பிறந்த நாள், சீமந்தம், பூப்புச்சடங்கு, கோயில் கொடை, சிறப்பு என எதற்கு பந்தல் போட்டாலும் வாசலில் முகப்பில் வாழைக்குலைகளை மரத்தோடு வெட்டி கொணர்ந்து கட்ட தவறுவதில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 21 வாழை இனங்கள் உண்டு. விவரங்கள் வேண்டுமானால் எவரும் பேராசிரியர் அறிஞர் ஆனா காவண்ணா பெருமாள் அவர்களை அணுகலாம். எனக்கு உடனடியாக நினைவுக்கு வருபவை மொந்தன், பேயன், சிங்கன், பாளையங்கோட்டன், செந்துளுவன், மஞ்சள் துளுவன், வெள்ளை துளுவன், மட்டி, ரசகதலி, தேன்கதலி, நெய்கதலி, மோரிஸ், ஏத்தன், அண்ணன், பூவன், சாம்பர், பேயன் முதலானவை. ஒரே பழத்துக்கு எங்கள் பெயர் ஒன்றாகவும் வேறு பிரதேசங்களில் வேறாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சில தரலாம். செந்துளுவன் செவ்வாழை, பேயன் நாடன், சிங்கன் பச்சை நாடன், பாளையங்கோட்டன் ரஸ்தாளி,
ரசகதலி, கேரள ரஸ்தாளி, ஏத்தன், நேந்திரன். எல்லா வாழைக்கும் தனித்துவமான நிறம், வாசனை, சுவை, வடிவம் என உள்ளது. மாம்பழத்தில் சொல்கிறோம் அல்லவா, கப்பை, செங்கை வெறுக்கை, கோட்டுக்கோணம், செந்தூரம், நடுசாளை, ருமானி, இமாம் பசந்த், அல்ஃபான்சா, நீலம், கிளிமூக்கு, சூடங்காட்சி, மால்கோவா, கேசர், லங்கடா, சௌசா, ஹிம்சாகர், பதாமி, தோத்தாபூரி, ராஸ்பூரி, லக்ஷ்மண் போக், அம்ரபாலி, ஃபஸ்லி, மங்குராட், பைரி, மல்லிகா, குலாப் காஸ், வன்ராஜ், கிளிச்சுண்டன், மலையாளத்து கிளிமூக்கன், ஓடைக்காட்சி. இதனை கொச்சியாக எங்களூரில் வேறு பெயரில் குறிப்பார்கள் என்று. அதுபோல மொந்தனுக்கு கொங்கு நாட்டில் வேறு பெயர். மலைப்பழம் நாஞ்சில் நாட்டில் வரத்தில்லை. மட்டி நாஞ்சில் நாட்டுக்கேயான இனம். அதில் சிவப்பு மட்டி என்றொரு அபூர்வ ரகம் உண்டு. கற்பூரவள்ளி எனும் வாழைப்பழத்தை நான் கோவைக்கு மாற்றலாகி வந்த பிறகே 1989 பின்னர் வாங்கி தோலுரித்து தின்றேன். மொந்தன் வாழையை நாஞ்சி நாட்டில் பழத்துக்கு விடுவதில்லை. பொரியல், துவரன், புளிக்கறி, பருப்பு குழம்பு ஆகிய கறி குழம்புகளுக்கு பயன்படுவது. பெரிய தரத்திலான காய் மொந்தன் காய். நல்ல விளைந்த தரத்து காய் கிலோவுக்கு 3 நிற்கும். கோவைக்கு மாற்றலாகி வந்த பிறகு பெருந்துறை பவானி சாலையில் இருந்த சில நூற்பாலைகளுக்கு தொழில் நிமித்தம் அலைந்த போது பவானி அருகே சித்தோடு எனும் ஊரில் பெட்டிக்கடைகளில் மொந்தன் வாழைப்பழ குலைகள் தொங்க கண்டேன். ஒரு பழம் வாங்கி தோலுரித்து கடித்து தின்னவில்லை என்றால் அது நாஞ்சில் நாடனா என்ன? எல்லா விடயங்களிலும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என உறுதி உரைத்துவிட முடியாது. நாஞ்சில் நாட்டில் சிங்கன் வாழைக்காய் இல்லாமல் அவியல் இல்லை. அவியல் எனும் போது ஒன்று நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உலக புகழ்பெற்ற திருநெல்வேலி சொதி போல, காரைக்குடி மண்டி போல, கொல்லமூரின் பொளிச்ச கரிமீன் போல, கோழிக்கோடு பத்திரி போல, மும்பை உல்லாஸ் நகர் வடாபாவ் போல, போர்பந்தர் கிச்சடி போல, கோவா மட்காவ் கடற்கரையில் கிடைக்கும் பொரித்த பாங்கடா போல நாஞ்சில் நாட்டு அவியல். இதனை வெள்ளாள ஆதிக்க சாதி மனோபாவம் என எவரும் யூடியூப்பில் விமர்சித்தால் எனக்கு மயிரே மாத்திரம். மனதில் கொள்ள வேண்டியது திருநெல்வேலி அவியல் வேறு, பாலக்காட்டு அவியல் வேறு என்பதை. எனது மூத்த சகோதரி படைப்பிலக்கியவாதி அம்பை வீட்டில் 1978 முதல் நான் பாலக்காடு அவியல் உண்டேன். அக்கா கணவர் விஷ்ணு மாத்தூர் ஊற்றி தந்த பீட்டர் ஸ்காட்ச் விஸ்கிக்கு அன்று அது டச்சர். கல்யாண பந்தியில் தலை வாழை இலை விரித்து தண்ணீர் தெளித்ததும் தன் கையால் தடவிய பின் முதலில் இலை முனியோரம் விளம்புவது உப்பு. அன்று பரலுப்பு, இன்று பொடியுப்பு. அடுத்து வைப்பது துவட்டல். துவட்டல் செய்வதற்கான வாழைக்காய் அண்ணன்காய். பாளையங்கோட்டன் காயை காட்டிலும் சற்றே சிறியது. அவியல், துவட்டல், எரிசேரி, புளிசேரி என்னவென்று அறிய விரும்புவோர் 2024 காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்ட எனது நாஞ்சில் நாட்டு உணவு வாசிக்கலாம். தற்போது 3ஆம் பதிப்பு விற்பனையில். விலை ரூபா 590. 500 பக்கங்கள். தமிழர் வாழ்வியல் துறை பிரிவில் அந்த ஆண்டின் சிறந்த நூலென தெரிவு செய்து தமிழ்நாடு அரசு 50,000 விருது பணம் அனுப்பினார்கள். மாதம் 1912 பணம் ஓய்வூதியம் பெறும் எனக்கு அது பெருந்தொகை. ஏத்தன் பழம் எனும் நேந்திரம் பழம் கனிந்த பின் உரித்து ஒன்று தின்றால் வயிறு பாதி நிறைந்துவிடும். இட்லி கொப்பரையில் வைத்து அவித்தும் தின்னலாம். அமெரிக்காவின் நோர்த் கரோலினா மாநிலத்தின் தலைநகரான சார்லட் நகரில் இருந்ததோர் மெக்சிகன் உணவு விடுதிக்கு என் மகன் அழைத்து போனான். அங்கு ஏத்தன் பழம் போன்றதொரு வாழைப்பழத்தை நீள வாக்கில் 2ஆக வகுந்து உலோகத் தகட்டின் மீது வைத்து நெருப்பில் சுட்டு அதன் மீது வெல்லப்பொடி தூவி கொணர்ந்து தந்தாள் மெக்சிகன் இளம்பெண். மிக அற்புதமான சுவை. 14 ஆண்டுகளாக கோவையில் எங்கள் வீட்டிலும் இடைக்கிடையே அந்த தயாரிப்பு உண்டு. நீரிழிவு நோய் கிடக்கும் ஒரு பக்கம். மெக்சிகோ கற்றாழை இனத்தில் செய்யப்படும் டக்கீலா எனும் மது முதலில் அங்குதான் பருகினேன்.
1972 இறுதியில் மிலிட்டரி கேன்டீன் சப்ளை ஓல்டு மங் ரம்மில் தொடங்கி கோவாவின் காஜு ஃபெனி, ஜப்பானின் சாகே என பல்வகை மதுபானங்கள் முதலில் பருகிய அனுபவங்களை தனியாக கட்டுரை எழுதலாம். அதுபோன்றே பெனங்கள், தென்னங்கள், ஈச்சங்கள் போன்றவையும். நாட்டார் இலக்கியங்கள் பாடிய கூந்தற் பனைக்கள், கற்றாழைக்கள் என முயன்று பார்ப்பது இனி சாத்தியமில்லை. ஏத்தன் பழம் புலிசேரி நாஞ்சில் நாட்டிலும் மலையாளத்திலும் இன்னும் பிரசித்தம். ஏத்தன் பழ அப்பம், பழம்பூரி போன்றவை எண்ணெய் பலகாரங்கள். பாயாசத்தை நாங்கள் பிரதமன் என்போம். பருப்பு பிரதமன், பாலாடை பிரதமன், சக்கை பிரதமன் போல் இன்னொன்று ஏத்தம்பழ பிரதமன். முத்தாரம்மன், முப்பிடாரி அம்மன், பேச்சியம்மன், இசக்கியம்மன், பகவதி அம்மன் கோயில்களில் வெள்ளி செவ்வாய் சிறப்பின் போது கையில் அள்ளித்தரும் பிரசாதத்துக்கு உகந்த பழம் பாளையங்கோட்டன். சிலர் அதை பாளையங்கோடன் என்றும் சொல்வர். அந்த பிரசாதத்தை பஞ்சாமிர்தம் என்பர். நாம் உடனே பழனி, சபரிமலை பஞ்சாமிர்தத்துடன் ஒப்பிடல் வேண்டாம். இது வெறுமனே பாளையங்கோட்டன் பழம் துண்டுகளாக நறுக்கி போட்டு கோட்டியம் சர்க்கரை சீவி கலந்து இளந்தேங்காய் துருவி எல்லாம் சேர்த்து விரவுவது. என்றாலும் எந்த கோயில் என்றாலும் பிரசாதம் தனிச்சுவைதான். பச்சரிசி மாவில் தேங்காய் பல்பல்லாக நறுக்கி கலந்து 2-3 கனிந்த பாளையங்கோட்டன் பழமுரித்து கலந்து எல்லாமுமாக பிசைந்து தேங்காய் எண்ணெயில் சுட்டு எடுக்கும் அப்பம் நல்ல ருசியுடன், மணத்துடன், கரிய நிறத்துடன் இருக்கும். பம்பாயில் மேற்கு ரயில்வே லோக்கல் ரயில் ஓடும் பகுதியில் தாதர், மாஹீம், அந்தேரி, போரிவிலி தாண்டி வசாய் ரோடு என்றொரு ரயில் நிலையம் வரும். அங்கு விளையும் வாழைப்பழம் புகழ் பெற்றது. அதனை எலாச்சி என்பர். அந்த வாழை நம்மூர் ரசகதலி வாழியை ஒத்திருக்கும். சபரிமலைக்கு மாலை போட்டு 41 திவசம் விரதம் இருந்து இருமுடி கட்டு நிறைக்கும் போது ஐயப்ப சாமிக்கு கொண்டு போகும் வாழைப்பழம் கதலி இனம். கதலி என்பது வாழைக்கான பொதுச்சொல் என்றாலும் ஈண்டு அது ரசகதலி, தேன் கதலி, நெய் கதலி, கேரள ரஸ்தாளி, எலாச்சி என்னும் இனத்தை குறிக்கும். கட்டும் கட்டும் சாமிக்கே, கதலி பழமும் சாமிக்கே என்பது சரண கோஷங்களில் ஒன்று. 1989 முதல் 7 ஆண்டுகள் பம்பையில் குளித்து, வாவர் சந்நிதியில் பேட்டை துள்ளி, கன்னிமூலை கணபதி தொழுது, கரிமலையேற்றம், நீலிமலையேற்றம் ஏறி, சபரி பீடத்தில் வழிபட்டு, 18ஆம் படி கருப்பசாமி தொழுது, 18 படிகள் ஏறி சபரிகிரிவாசனை வணங்கி வந்திருக்கிறேன். சபரிமலை பஞ்சாமிர்தத்தில் பல்வகை வாழைப்பழங்களும் கலந்திருக்கும். அந்த காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரயில் பாதையே இல்லாத காலத்து நாங்கள் சென்னைக்கு போக வேண்டுமெனில் திருநெல்வேலி வரை 80 கிலோமீட்டர் பேருந்தில் வந்து ரயில் பிடிக்க வேண்டும். எனது முதல் பயணம் பியூசி முடித்த பிறகு 1965. எனது பம்பாய் பயணம் 1972 நவம்பரில். அப்போதும் அப்படித்தான். தமிழ் மொழியை கண்டுபிடித்ததாக இன்றும் கொண்டாடப்படுகிறவர்களே நெல்லை எங்கள் எல்லை என முழங்கிய காலம். திருநெல்வேலியில் ரயில் பிடித்து மணியாச்சி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை கடந்து கொடை ரோடு நிலையத்தில் மலைப்பழம் விற்பார்கள். நான் முதலில் தின்ற மலைப்பழம் 1965 தான். மலைப்பழம் என்பதுவே சிறுமலைப்பழம் என்று அறிந்தது பின்பு. இன்று கோவையிலும் சில கடைகளில் மலைப்பழம் வாங்க கிடைக்கிறது. ஆனால் நாஞ்சில் நாட்டில் மட்டுமே கிடைக்கும் வாழை இனம் மட்டி. வீட்டில் வாங்கி வைத்த மட்டி பழுத்தால் தெருவுக்கே மணக்கும். ஆள்காட்டி விரல் அளவு நீளம், கனம், அர்த்தச்சந்திர வடிவில் தோற்றம், மெல்லிய தோல், நல்ல இனிப்பு, மட்டிப்பழ வாசம். மாம்பழத்துக்கு மராத்திய மாநிலத்தின் ரத்தினகிரி ஆப்பூஸ் என்ற அல்போன்சா போல வாழையில் மட்டி. அதனை கதலியுடனோ விருப்பாட்சியுடனோ மலை வாழைப்பழத்துடனோ ஒப்பிட இயலாது. தாய்ப்பால் குடிக்கும் 4 மாத குழந்தைக்கும் மட்டிப்பழம் பிசைந்து ஊட்டலாம். நாங்கள் சித்தப்பா பெரியப்பா மக்களாக 13 பேர். அவருள் நான் மூத்தவன். சித்தப்பா பிள்ளைகளில் கடைக்குட்டி இன்று நாகர்கோயில் மாவட்ட நீதிமன்றத்தில் புகழ்பெற்ற குற்றவியல் வழக்கறிஞராக பணி செய்கிறார். 2 முறை மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன்.
நொத்தாரி பப்ளிக் நாகலிங்கம் பிள்ளை மகன் சிதம்பர தாணு. என் மகள் அவனை டேடி என்று அழைப்பதால் என் பேரன்கள் அவனை டேடி தாத்தா என்று விழிப்பர். அவன் எங்களை காண புறப்பட்டால் பேரன்கள் இருவரும் சொல்வது, டேடி தாத்தா மட்டிப்பழம் வாங்கிட்டு வா என்று. ஒரு மட்டி குலை வரும், 2 நாளில் தீரும். அவர்கள் ஊருக்கு போனால் பழையாத்தில் குளிக்க கூப்பிட்டு போவான். முன்பேறாக மட்டிப்பழம் வாங்கியும் வைத்திருப்பான். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்பார்கள். நான் தம்பிகளுடையவன். படைச்செருக்கு அதிகார திருக்குறளை ஆணவத்துடன் மேற்கோள் கூறுவேன். என்னை முன் நில்லன் மின் தெவ்விர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர் எனும் குறள் எண் 771. என் சக ஐ சமன் என்னை. ஐ சமன் தலைவன், தெவ்விர் சமன் பகைவர், கல் சமன் நடுகல். 2012ஆம் ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நண்பர்கள் அழைப்பின் பேரில் 2 மாதங்கள் பயணத்தில் இருந்தபோது நியூ மெக்சிகோ மாநிலத்தில் ஆல்பர்ட் நகரில் நண்பர் வீட்டில் ஒரு கிழமை தங்கியிருந்தேன். அந்த மாநிலம் மெக்சிகோ நாட்டை எல்லையாக கொண்டது. ஆங்கோர் வகை வாழைப்பழம் வாங்கி தந்தார் நண்பர் ராஜனின் தந்தையார். அன்று அதன் பெயர் கேட்டறிந்தேன், என்று நினைவில் இல்லை. தமிழ்நாடு, கேரளம், பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரம், தெலுங்கானா, கோவா, மராத்தியம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம் போன்ற இந்திய மாநிலங்களில் வாழைப்பழம் தின்றதுண்டு. நான் மேற்கூறிய வாழைப்பழங்கள் வடிவம், நிறம், வாசனை, சுவையென எழுதி உணர்த்த இயலாது என்ன. போகத்தை கூற முயல்வதைப் போன்றதது. என்னுடன் ஒருமுறை நாகர்கோயில் வந்தால் 10-15 இனங்களாவது வாங்கி தின்ன தருவேன். பழம் தின்பதை நிழல் படம் எடுத்து முகநூலில் அழகுபடுத்தலாம். அண்மையில் காணொளியொன்றில் ஒருவர் தோலுடன் வாழைப்பழம் தின்று கொண்டிருந்தார். வாழைப்பழம் தானா எனும் ஐயத்துடன் உற்று நோக்கினேன். வாழைப்பழமே தான். இந்தியரோ, இலங்கையரோ, பாகிஸ்தானியரோ, வங்காளதேசத்தவரோ, அரபு நாட்டவரோ, ஐரோப்பியரோ, அமெரிக்கரோ அல்ல. ஏதோ கீழை தேசத்தவர். ஜப்பான், கொரியா, கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா, பிலிப்பைன்ஸ் முதலாய நாட்டவரா என்பதும் அறியேன். இன்றும் இந்தியர் நாவல், கொய்யா, பேரைக்காய் போன்ற கனிகளுக்கு தோல் உரிப்பதில்லை. திராட்சை தோலை சிலர் உமிழ்ந்து விடுகிறார்கள். வெள்ளரிக்கும், புடலைக்கும், பாகலுக்கும் தோல் சீவும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்தியர் எவரும் இன்று தோலுடன் ஆப்பிள் தின்கின்றனரா என்பது தெரியாது. நான் கடைசியாக தோலுடன் ஆப்பிள் தின்றது 2013ஆம் ஆண்டு இயல் விருது வாங்க கனடா போயிருந்த போது. அந்த சந்தர்ப்பத்தில் சில நண்பர்களின் குடும்பத்தினருடன் ஒன்டாரியோ பேரேரி கரையில் 3 நாட்கள் தங்கியிருந்தேன், உஷா மதிவாணன் குடும்பத்தினருடன். அப்போது கடைவாயில் சாறு ஒழுக தோலுடன் ஆப்பிள் கடித்து தின்றேன். இன்று இங்கு நாம் மால்களிலும் பழமுதிர் நிலையங்களிலும் வாங்கும் ஆப்பிள் 1.5 ஆண்டுகள் முன்பு பறித்தவையா இருக்குமோ எனும் ஐயமுண்டு எமக்கு. எந்த மங்கல நிகழ்வும் வாழைப்பழச் சீப்பு இல்லாமல் நடக்காது. கோயிலுக்கு கொடுக்கும் எந்த அர்ச்சனை தட்டாயினும் குறைந்தது 3 பாளையங்கோட்டன் அல்லது பேயன் பழங்கள் இருக்கும். எல்லா நிச்சயதார்த்த சடங்கிலும் தாளங்கள் நிறைய சீர்கள் பரத்தி கலப்பரப்பு விடுதல் எனும் சம்பவம் நடக்கும். அதில் ஒரு பித்தளை தாம்பாளம் நிறைய ஏதாவது ஒரு வாழைப்பழம் சீப்பு சீப்பாக பரப்பப்பட்டிருக்கும். எந்த வீட்டிலும் பெண்ணரசி சமைந்ததும் தாய்மாமன் முதலான குடும்பத்தினர் செய்யும் முதற் சீர் குலை குலியாக வாழைப்பழங்கள். எல்லா இன வாழைத்தார்களும் வரும். ஊர் முழுக்க வீடு வீடாக கொண்டு விளம்பவும் செய்வார்கள். சமைந்த குமரிக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றியதும் வந்திருந்து வாழ்த்திய அனைவருக்கும் 3 வெற்றிலை, வரட்டுப்பாக்கு, 3 வாழைப்பழங்கள் காம்புடன் இணுங்கிக் கொடுத்து அனுப்புவார்கள். விசேட நாட்களில் சுடலை மாடன், புலை மாடன், இசக்கியம்மன், பேச்சியம்மன், முத்துப்பட்டன், வண்டி மலச்சியம்மன், முத்துப்பேச்சி முதலான சகல தெய்வங்களின் திறந்த வெளியில் நிற்கும் சிலைகளின் பீடத்தில் வெற்றிலை, பாக்கு, 3 வாழைப்பழங்கள், தேங்காய் உடைத்து வைத்து சூடம் சாம்பிராணி காட்டி கும்பிடுவார்கள். பொங்கல் விடுதல், கன்னிக்கோழி முட்டை, கருங்கோழி சேவல் அறுத்தல், வெள்ளாட்டு கிடாவட்டு, பாயசம் வைத்து கொடுத்தல்,
முன் பேசிய பஞ்சாமிர்தம் யாவும் கொடை அல்லது சிறப்பு கழிக்கும் போது. நான் அறிய பேயன் பழம், மட்டிப்பழம், சிங்கன் பழம், துளுவன் பழம், பாளையங்கோட்டன் பழம், கதலிப்பழம் இவற்றுள் ஏதேனும் ஒன்று கண்படாத சாமி பீடங்கள் இல்லை. பருவகாலங்களில் மாம்பழம், வரிக்கை பலாப்பழம், வெள்ளரிப்பழம் இருக்கும். ஆனால் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை கடவுளர் கண்டதே இல்லை. தன் காட்டில் விளைந்ததை, தான் உண்டதை கடவுளுக்கும் படைத்தான். தெரிந்தவர் வாற்றிய சாராயம் வாங்கி வைத்தான். சிங்கிள் மால்ட் விஸ்கி கேட்காது அவன் சாமியும். ஆனால் மனித குலத்தை காத்து மீட்டெடுக்க வந்த ஆன்மீக அருள் வள்ளல்கள் தம்மை காணவரும் செல்வந்த பக்த கோடிகளுக்கு கை உயர்த்தி ஆப்பிள் தூக்கி போடுகிறார்கள். யாக தீயிலிட்டு பூசை செய்ய கதலிப்பழம் சமர்ப்பயாமி. சின்ன வயதில் கோயில்களில் கதாபிரசங்கம் செய்யும் பேச்சாளர்கள் சொல்லும் நகைச்சுவை துணுக்கு. நாரோ இல்ல வாழைப்பழம் என்பார்கள். மதுரை பக்கம் போயாச்சுன்னா வாழைப்பழம், விழுப்புரம் தாண்டின பிறகு வாழைப்பயம் என்பது மொழியின் புழங்கு தள மாற்றம். உள்ளூரில் ஆரம்ப கல்வி கற்றபோது தலைமை ஆசிரியர் தாழக்குடி கணபதி ஐயர் வேடிக்கையாக எங்களை திரும்ப திரும்ப சொல்வார், ழகரம் திருத்தம் பெற. ஆரல் வாய்மொழி கோட்டையிலே ஆழாக்கு உழக்கு நெல்லுக்கு 7 வாழைப்பழம் என்று. இதெல்லாம் பாடத்திட்ட பாடங்கள் அல்ல. ரகர ரகர வேற்றுமை, நகர 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 மாறுபாடு, லகர லகர ழகர வித்தியாசம், ஞகர ஞகர முரண்பாடு என பயிற்றுவித்தனர். தமிழ் மொழி எழுத்துக்களின் உச்சரிப்பு தெளிவாயிற்று. ஊரில் வேடிக்கை சம்பவம் என்று சொல்வார்கள். ஒரு வித்துவான் எங்கு சென்றாலும் சுத்த தமிழில் தான் பேசுவாராம். அவர் அதில் மிகவும் கண்டிப்பானவர். ஒரு கடைக்கு வாழைப்பழம் வாங்க சென்றாராம். கடைக்காரரிடம் கேட்டார், வாழைப்பழம் என்ன விலை? கடைக்காரர் அணாவுக்கு 2. வித்வான், 3 தர மாட்டீரா? கடைக்காரர், சரி வேண்டிக்கிறங்கோ. சொல்லிவிட்டு கடைக்காரர் தும்பு பகுதி மேலாகவும் தண்டு பகுதி கீழாகவும் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த பழக்குலையின் மேற்பகுதியில் இருந்த சின்ன பழங்களை இடுங்க போனார். பதற்றத்துடன் வித்வான் உரக்கச் சொன்னாராம், மேலே இருந்து பூயாதேயும் கீழே இருந்து பூயும் என்று. எனக்கு சில சமயம் தோன்றும், மேடைகளில் சுத்தமாகவும் திருத்தமாகவும் சொற்பொழிவாற்றுவோர் இரவில் மனைவியுடன் எந்த மொழியில் பேசுவார்? பேசினால் இல்லாளுக்கு அது அர்த்தமாகுமா என? தமிழர் உணவில் முக்கனிகள் மா, பலா, வாழை சிறப்பான அம்சம். பலாவுக்கும் மாவுக்கும் பருவகாலம் உண்டு. வாழை எக்காலத்தும் கிடைப்பது. நாஞ்சில் நாட்டு காலை உணவுக்கு புட்டும் பழமும் உவப்பானது. கல்யாணம், நிச்சயதார்த்தம், மறுவீடு, சீமந்தம், பிறந்த நாள், பூப்பிச்சடங்கு என எந்த விசேடமானாலும் பந்தி விளம்பும் போது குமரி வாழையின் குருத்தகம் விரித்து தண்ணீர் தெளித்து அவரவர் கையால் துடைப்பார்கள். உப்பு முதல் வாழைப்பழமீறாக பரிமாறுவார்கள். காம்புடன் இணுங்கி இலையில் வைக்கப்படும் வாழைப்பழத்தை இலையில் நசுக்கிய பின் அதன் மீது சிறு பைட்டம் பருப்பு, கடலைப்பருப்பு பிரதமன் ஊற்றச் சொல்லி அள்ளி குடிப்பார் பலர். சிலர் சாப்பாடு முடிந்ததும் வாழைப்பழத்தை உரித்து தின்று தோலை இலையில் போட்டு இலியை மடிப்பார்கள். இலியை மடிப்பது என்பது எமக்கு பட்டிமன்ற பேச்சு பிரமுகர்கள் பரிந்துரைப்பது போல் தன்னை நோக்கி மடிப்பதல்ல, வெளிப்புறமாக மடிப்பது. சின்ன ஊர் என்பதால் எந்த விசேடமானாலும் ஊருக்கே பந்தி வைத்து சத்தியா. முதற் பந்தியும் பெண்கள் பந்தியும் தவிர்த்துவிட்டு நாங்கள் சிறுவர்கள் எந்த பந்தியிலும் அமர்ந்து உண்போம். என்றாலும் சட்டை இல்லாத காரணத்தாலும் குண்டி கிழிந்த நிக்கர் காரணமாகவும் முகத்தில் எந்த நாளும் நீங்காத மூதேவி தரித்திர அட்டு காரணமாகவும் சில முறை பந்தியிலிருந்து எழுப்பி விடப்பட்டதும் உண்டு. உயர் சாதி, ஆதிக்க சாதி, முற்பட்ட சாதி, ஆண்டை எனும் அடைமொழிகள் அனுப்பானமாகச் சேர்த்து நம்மை பார்த்து கூவுவார் உண்டு என்றும். என்றாலும் கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அப்பன் 5வது வகுப்பில் 2 தரம் தோற்று வடக்கு மலையிலிருந்து புல்லறுக்கவும் விறகு சுமக்கவும் போனார்.
ஓர்நேர் சம்சாரியாகி குடும்ப பசி போக்க பாடுபட்டார். அம்மை களை பறிக்க, நாற்று நட, தாழ் பொறுக்கிச் சுட, உளுந்து நெற்று எடுக்கப் போனாள். பள்ளிக்கு எடுத்து போய் தின்ன பன்னாட்கள் ஏதுமிராது. காலனா கிடைத்தால் ஒரு பேயன் பழம் தின்று பச்சை வெள்ளம் பருகலாம். கணக்குக்காக சொல்கிறேன். காலனா என்பது ₹1 64 ஒரு பங்கு. காலனாவும் கைவசம் இல்லாவிட்டால் வெறும் வெள்ளம் மட்டுமே. கல்வியில் எந்த முன்னுரிமையும் சலுகையும் வறுமைக்காக கிடையாது. அண்ணல்களும் பிதாக்களும் தியாகிகளும் போராளிகளும் வழங்கிய நீதி அது. நீதியை மறுக்கவோ அலட்சியப்படுத்தவோ கேள்வி கேட்பது தகுமோ? இதையெல்லாம் எந்த திரைப்பட போர் முனையாளரும் மேதியரும் மலைமுகட்டினரும் தமது திரைப்படங்களில் பேச முற்பட மாட்டார்கள். எது சந்தையில் விலை போகும் என்று அறியாமலா வணிகத்துக்கு வருகிறார்கள்? 5-6 படமெடுத்து 1000 கோடி ஆள்வதென்பது சுலபமா? ஆனால் நமது சிறுகதைகளில், நாவல்களில் இருந்து எந்த மடியும் இல்லாமல் களவாடுவார்கள். பந்தியில் வயிறு முட்ட, விலா புடைக்க சோறு தின்றுவிட்டு பப்படமும் வாழைப்பழமும் தின்னாமல் இடது கையில் பிடித்தவாறு கை கழுவி விட்டு வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் சிறுவர் யாம். வயிறு நிறைய சாப்பிட்டாச்சே, இது பிறகு உதவுமே என்பதே நோக்கம். வெச்சு செஞ்சிங், ஆணிய புடுங்கிங், குட்டீஸ் வேற லெவல், சான்ஸே இல்லை. சம்பவம் டூயிங், காலடி நக்கிங் முதலாய நூற்றுக்கணக்கான நவ பிரயோகங்களை அனுமதிக்கும் மொழியில் வாழை என்பதற்கு பதிலாக வாழை என்று சொன்னால் என்ன என்று கேட்கிறார்கள். தாய்மொழியில் இவற்றை அனுமதிப்பதில் தவறில்லை என்று கூறுகிறவர்கள் தாம் போற்றி பூசிக்கும் மொழிக்குள்ளும் இதே சலுகையை வழங்க முன்வருவார்களா என்பது நமது எதிர்கேள்வி. இது மொழி தூய்மை பேணுவதல்ல, மரபை சொல்லை காப்பதுவும் ஆகும். ஏனெனில் வாழை எனும் சொல் வாழையை குறிக்கும் அயல்மொழி சொல் தமிழில் புழங்க வந்திருக்கிறது எனக்கொள்ள எந்த ஆதாரமும் இல்லை. ஏனெனில் கதலி புழங்குவதில் எவருக்கு எதிர்ப்புண்டு? வாழையெனில் மீன் வகை. கடல் மீனில் முள் வாழை, துப்பு வாழை, சுண்ணாம்பு வாழை, ஓலை வாழை என பல வகைகள் உண்டு. ஒவ்வொன்றையும் சமைப்பதிலும் மாற்றமுண்டு. வாழையும் மொழிக்குள் மிக பழமையான சொல். அகநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, நெடுநல் வாடை, பரிபாடல், புறநானூறு, பெரும்பாணாற்றுப்படை, மலைபடுகடாம் என சங்க இலக்கிய நூல்கள் 927 பாடல்களில் பயன்படுத்தியுள்ளன. மேலும் வாழைக்கு என்று அகநானூறும், வாழையன் என்று பரிபாடலும், வாழையொடு என்று அகநானூறும் புறநானூறும் பேசியுள்ளன. ஆலங்குடி வங்கனாரின் நற்றிணையில் வரும் மருத திணை பாடல் வாழை, வாழை இரண்டுமே பேசுகிறது. குறுந்தொகையின் ஆலங்குடி வங்கனாரின் மருத திணை பாடல் கழனி மா அத்து விளைந்து உகு தீம் பழம் பழன வாழை கது ஊரன் என்கிறது. மாமரத்திலிருந்து வயலில் விழுந்த மாங்கனியை வயலில் கிடக்கும் வாழை மீன் கவ்வும் ஊரனே என்பது பொருள். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பார்த்தேன் ஒரு நாள். பக்கத்து வீட்டு மாமரத்திலிருந்து விழுந்த மாம்பழத்தை மயில் ஒன்று கொத்திக் கொண்டு நின்றதை. அகநானூறு நூலில் பரணர் பாடிய மருத திணை பாடல் வாழை மேய்ந்த வன் எயிற்று நீர் நாய் என்கிறது. எயிறு எனில் பல். பரணரின் மற்றொரு மருத திணை பாடல் நீள் இரும் பொய்கை இறைவேட்டு எழுந்த வாழை வெண்போத்து உனி இயநேரை என்று பேசும். புறநானூறு நூலில் தும்பிச் சொகினனார் பாடல் கதிர் மூக்கு ஆரர் கீழ்ச்சேற்று ஒளிப்ப கண்ணைக் கோட்டு வாழை மீ நீர் பிறழ என்னும். கூர்மையான மூக்கையுடைய ஆரல் மீன் சேற்றுக்குள் ஒளிக்க முயலும் போது திரண்ட முள்ளையுடைய வாழை மீன் மீது பிறழ்ந்தது என்பது பொருள். மதுரை நக்கீரர் பாடல் நெடுவாழை பல் உவியல் என்று வாழை மீன் அவியல் பற்றி குறிப்பிடுகிறது. ஊவேசா அவர்களின் உரையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட விடயம் அவியல் எனும் பெயரில் நாம் இன்றும் அறியும் தொடுகரை அன்று உவியல் என்று வழங்கப் பெற்றது என்று. எனது நாஞ்சில் நாட்டு உணவு நூலில் இந்த குறிப்பு உண்டு. திருஞான சம்பந்தர் திருக்கோலக்கா திருத்தலத்தில் தக்கராகப் பண்ணில் பாடிய தேவாரம்
மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கைக் கோலக் காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ என்று அமையும். ஈண்டு நாம் வலுவாக சுட்ட விளைவது வாழை என்பது மரம், வாழை என்பது மீன் எனும் செய்தியையே. வாலை என்ற சொல் பூப்படையாத இளங்குமரியை குறிக்கும் சொல். வாலைக்குமரி என்பர். வாலை குமரியடி கண்ணம்மா என்றார் பாரதி. வாலாம்பிகை என்னுமோர் பெண் தெய்வம் உண்டென்று அறிக. எனவே வாழை, வாழை, வாலை மூன்றுமே ளகர ளகர லகர வேறுபாடு காட்டும் அற்புதமான சொற்கள். மட்டிப்பழம் போன்று அளவில் சிறியதான கட்டுரை எழுத முனைந்து அது மொந்தன்காய் போன்று பெருத்தும் நீண்டும் கனத்தும் போய்விட்டது. உரித்த வாழைப்பழம் போல் கட்டுரை எழுதி நீட்டவும் நம்மால் ஆகாது. சொல்லுக சொல்லை பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்றுதானே திருக்குறளும் அறிவுறுத்துகிறது. நன்றி.